இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். காலையிலே குளிச்சிட்டேன். இன்னும் ஒரு பவுடர் கூட அடிக்கல, பொட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். என்னதான் பிறந்த நாளாக இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் வீட்டு வேலை செய்கிறதுல மட்டும் பெண்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அதுலேயும் வந்து காலை நேரத்தில், அதுவும் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, எல்லாம் லீவு. அவங்கவுங்க அவங்க ரூமில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். இன்றைக்கி என்னோடய ஒர்க்கை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ ஒர்க்கு. இதுக்கப்புறம் திரும்பி நான் தலை சீவி பூ வச்சு அப்புறமா ஷார்ட்ஸ் போடுறேன். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஒர்க் பார்க்கலாம். இட்லி பானையில் நல்லா சுட சுட இட்லி அவிச்சாச்சு. அரிசி ஒரு பக்கம் சாதத்துக்கு ரெடியாக ஊறிக்கிட்டு இருக்கு. அடுத்து சாதம் ரெடி பண்ணணும். எல்லாம் பாலை காய்ச்சி கொடுத்தா, காஃபி மட்டும் குடிச்சிட்டு அவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பிட்டு இருக்கேன். இதில் வேறு சும்மா இருக்காமல் நைட்டு வேறு பச்சை பட்டாணி வேறு ஊற வச்சுட்டேன். சரி சுண்டல் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து பீக்கங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார், மாங்காய், அதாவது பீக்கங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் இல்லை, மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார், பீக்கங்காய் பொரியல், பல்லாக்கொட்டை வறுவல். அப்புறம் வந்து வாங்க, வழக்கம் போல் நாங்கள் வந்து எப்பயுமே சாப்பாட்டுக்கு வந்து உணவு முறையில் அதிகமாக பழ வகைகள் எடுத்துப்போம். இது வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே பக்கிரியம்மான்னு ஒருத்தவங்க, எங்கள் வீட்டோட ஒருத்தர். நான் அவங்கள வேலைக்காரங்கன்னு சொல்லவே மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மாதிரி தான் நினைப்பேன். ஸோ அவங்க எனக்கு பலாப்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ பாதி பலாப்பழத்தை நேற்று சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து சப்போட்டா பழம் அப்படியே இருக்குது. அடுத்து கொய்யா, சிவப்பு கொய்யா செம்ம டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்தது. கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்தது மாம்பழம் இன்னும் பழுக்கலை. நல்லா பழுத்திருந்தால் பரவாயில்ல, லைட்டாக தான் பழுத்திருக்கு, எனக்கு புளிக்க ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி எங்களுடைய மதியான சாப்பாட்டுக்கு சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து இன்னொன்று ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, கேரட் சட்னி. பாருங்கள், ரொம்ப நாளாக கேரட் வாங்கி வச்சு வீணாகவே போகுது ஃப்ரிட்ஜில். சரி யோசனை பண்ணேன், சரி 2 வெங்காயம், 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு 3 காஞ்ச மிளகாய் போட்டு இப்போ கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆற வச்சுட்டு இப்போ சட்னி அரைச்சோம்னா அந்த இட்லிக்கும் இந்த கேரட் சட்னியும் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய விளாக்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய வேலை என்னென்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி எல்லாமே சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட், தேங்க்யூ. அதாவது கேரட் சட்னி, கடுகு எனக்கு எப்பயுமே நல்லா பொரிஞ்சால் தான் நான் சமைப்பேன். இந்த கடுகு பொரியாமல் எனக்கு சமையல் போட்டால் எனக்கு பிடிக்காது. கேரட் சட்னி ரெடி. அந்த பக்கமும் இட்லி ரெடி. சட்னி நல்லா தாளிச்சாச்சு. செம்ம சூப்பராக உப்பு காரத்தோட இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ கேரட் சட்னி சூப்பர். இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து சுண்டல், அதாவது பச்சை பட்டாணியும் விசில் போட்டேன். இப்போ போய் வாங்க இட்லி எடுக்கலாம். நம்ம என்ன தான் நிறைய விஷயங்களை மக்களுக்கு வீடியோ எடுத்து போகணுன்னு ஆசைப்பட்டாலும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா, வீடியோ எடுக்கிறதாங்க. இப்போ பாருங்கள், சமைச்சிக்கிட்டே ஒரு வீடியோ எடுத்து போகணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த தட்டில் இருக்கிற இட்லி எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ சிரமப்படுறேன் பாருங்கள். இப்படி தான் நாளுக்கு நாள் ஒரு விஷயமுமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறோன்றது உண்மை. ஆனால் அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. அதுக்கு தான் முதல்ல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன்றது. ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க, வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா, யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய ஹாபி, இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய மேட்ரு அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுறாங்க. இதில் என்ன உங்களுக்கு வந்துட போகுது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து கஷ்டமும் இருக்குது, மன திருப்தியும் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர், அதாவது ஒரு சிலர் தான் நம்மளை திட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து உண்மையாலுமே மனசார நீங்கள் போடுற வீடியோலாம் சூப்பராக இருக்குது, சமையல் வீடியோ நல்லாயிருக்கு, நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு, நீங்கள் காமெடி பண்ணுறது நல்லாயிருக்கு, உங்களோட திறமை வந்து இன்னும் மென்மேலும் வளர்த்துக்கோங்க, நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சந்தோஷமே நமக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அந்த ஊக்கமே என்ன பண்ணுறதா, மேன்மேலும் எனக்கு வந்து வளர்ச்சி அடையணும், நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது வெறித்தனமான சிந்தனைகள் வந்து யூடியூப்பில் வருது. அதாவது வெறித்தனம்னா நல்ல வெறித்தனமான செயல்கள் செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்லது மட்டும் பேசணும், நல்லது மட்டும் செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும் அப்படின்றது தான் என்னோடய குறிக்கோள். ஒரு சில நேரங்களில் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திருந்தோம் அப்படின்னா மனசார கடவுள்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் ஒரு நேரம் ஏற்றுப்பாங்க, ஒரு நேரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி
அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் வாங்க. குக்கர் வந்து நல்லா விசில் விட்டுருச்சு. பச்சை பட்டாணி ரெடி ஆகி அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். ஒரு இடி தான் இட்லி ஊற்றினேன், ஏன்னா அவங்க வெளில போயிருக்காங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்பி இன்னொரு இடி இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இட்லி மாவெல்லாம் வலித்து ஊற்றி வைக்கணும். ஏன்னா ஒரு பாத்திரத்துலேருந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா இன்னொரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணணும். இது பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு மூடி எடுத்துக்கிட்டே மாவு வந்து வளர்த்து வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஒரு கையால் சொல்லுங்க, ஒரு கையால் மாவு உள்ளாங்க பிடிச்சி ஊற்றிட்டுருக்கேன். இப்படி தாங்க நாளுக்கு நாள் பெண்கள் வந்து எல்லா வேலையுமே செய்கிறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஈஸியாக சொல்கிறோம், வீட்டு வேலை தானே செய்கிற, வீட்டில் தானே சமைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய கஷ்டங்கள் என்னன்றது இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஒன்று ட்ரை பண்ணி காட்டிகிட்ருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. இது எல்லாமே நைட்டு சமைச்சது தான். நேற்று சாயந்தரம் டீ காஃபி போட்டுட்டு அப்படியே ஒன்றே பாத்திரம் விளக்கிடுவோம் நாங்கள். பட் இருந்தாலும் நேற்று உடம்பு முடியல, அங்கங்கே வெளியில் போகணும். ஈவினிங் வரத்துக்குள்ளே ஒரு கோயில் கிழமை இல்லையா, நேற்று வெள்ளிக்கிழமை. ஸோ நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். தண்ணி வேறு இல்லை, இப்போ தான் தண்ணி வரப்போகுது. ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் எல்லாம் என் கூட வந்து என் சன், அதாவது எங்கள் ஸ்ரீகரி, உங்களுக்கு தெரியும், அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி விளக்கி கொடுத்துறமா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, சமையலை மட்டும் முடிங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ நான் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் இந்த பாத்திரத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வளர்க்குறோமோ இல்லை அவன் மட்டும் விளக்கி தரணுன்றது இனிமேல் தான் தெரியும். தேங்க்யூ. ஒரு சிலர்லாம் மாவு வலிச்சாங்கன்னா கையில் ஏதாவது படுவாங்க. 2 கையிலையும் பாருங்கள், 2 கையிலுமே நான் மாவே யூஸ் பண்ணல. அப்படியே வாளியில் தூக்கி ஊற்றிட்டு கரண்டி போட்டு மாவு கொண்டுனேன். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துலேயும் எப்போ பார்த்தாலும் கை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். கடன்னு முடிஞ்சிருச்சு. என்ன தான் சாம்பார்னாலும் பருப்பை போட்டு வைக்கிறது ரொம்ப ருசி தாங்க. ஆனால் அதை விட இதில் ரொம்ப பெட்டர் என்னென்னா, இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு தாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பூச்சி பிடிக்குது. இருந்தாலும் இந்த பருப்பை நல்லா அலசிட்டு சாம்பார் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நான் வந்து இது கூட பாசி பருப்பு கலந்துப்பேன். ஒரு கைப்பிடி பருப்பு ரேஷன் பருப்பு போட்டுட்டேன். அது கூடயே ஒரு கைப்பிடி கொஞ்சம் பாசி பருப்பு கலந்துட்டேன். இப்போ இதை அலசிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே பச்சை பட்டாணி சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டி ஒரு ஹாட் பேக்கில் மாற்றிக்கலாம். இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் பருப்பு பாசி கட்டி மாற்றிட்டு அது கூட அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு முழு வெங்காயம் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் தாளிக்க எடுத்துக்கிறேன். அப்படியே பக்கத்தில் தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாமே இந்த பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வரதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். செம சூப்பராக இருக்கும். இது என்னடா இப்படி ஊற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எண்ணெய் பிரிச்சுட்டு கொஞ்சம் பேக்கெட்டில் இருந்ததுங்க, அதை தாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கொட்டை புளியை நல்ல சாம்பாருக்காக ஊற வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா சாம்பாருக்கு தேவையான உப்புங்க 2 டேபிள் ஸ்பூன் வரும், இல்லை 2.5 டேபிள் ஸ்பூன் வரும். அவ்வளோதான். இது ஒரு பக்கம் ஊற வச்சோம்னா அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கும். அதுக்குள்ளே குக்கரில் விசில போட்டுடலாம். 4 பல் பூண்டு போட மறந்துட்டேன், அதையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போடலாம். பச்சை பட்டாணியை தாளிச்சிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு அரிஞ்சு வச்ச அரை காஞ்ச மிளகா, ஏன்னா காரம் பார்த்து அதை ஒத்துக்காத வீட்டில். ஸோ அரை காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு 2 கிண்டி
அப்படியே அந்த பச்சை பட்டாணியால் தாளித்து போட்டுடலாம். ஸோ சூடான பச்சை பட்டாணி ஊற்றி பிறந்த நாளில் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி, இட்லி, கேரட் சட்னி, சூடாக பச்சை பட்டாணி சுண்டல். எங்கள் வீட்டில் வந்து வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அதாவது கடல வடையும் உளுத்த வடையும். ஸோ இதாங்க என்னுடைய காலை டிஃபன் இன்றைக்கி. மதியானத்துக்கு சாம்பாரும் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இந்த கேரட் சட்னி சூப்பர். இட்லி வந்து பந்தாக இருக்குது. இப்போ வானலில் கரெக்டாக ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுருவோம். ஏன்னா வடை ஊற்று வர நான் லாஸ்ட்டாக தாளித்து போட்டுவேன். கையோட வடை ஊற்ற வந்து நான் வானலில் போட்டு தாளிச்சதை எடுத்து வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் கடுகு, இந்த பருப்பு கூட இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் இப்போயே போட்டேன் வாசனைக்கு. இப்போ சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு பக்கம் நல்லா பொன் வறுவலாக வரட்டும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு வாழையை ரெடி பண்ணுவோம். அதை வடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. வேறு வடிக்கணும். ஒரே நேரத்தில் எவ்வளோ வேலை பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு மாங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொட்டையோட. பாருங்க, ஒரு 3 முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பருப்பு சாம்பார் கூட கடைஞ்சி வச்ச பருப்பு கூட கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன், கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் சாம்பாருக்கு 1.5 கூட போட்டுக்கல மாட்டேங்குது. ஏன்னா காரம் எங்கள் வீட்டில் பத்தாது. அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. பத்தாதில்ல, காரம் கம்மியாக போடணும். டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. பொன் வறுவலாக வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆக போகுது. இந்த பக்கம் நம்ம அந்த மிளகாத்தூளை நல்லா கரைச்சி ஊற்றலாம். இப்போ வந்து அந்த பருப்பு கூடயே இந்த மாங்காய், முருங்கைக்காய், புளி கரைசல், உப்பு கரைசல் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிடலாம் கையோட. அவ்வளோதாங்க. சாம்பார் வந்து கொதிச்சோன்னே மணமாக இருக்கும், செம வாசனையாக இருக்கும். ஏன்னா இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது கொதிச்சோன்னே இந்த சாம்பார் அடிச்சுக்கிறதுக்கு அளவே இருக்காது. அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட் வரும். உண்மையாக சொல்கிறேன், எனக்காக நான் சொல்லலை. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட்டி வச்சு கொதிக்க வச்சா வாசனையே வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போயே நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். உப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு எந்த குறையும் இல்லை. அந்த குறையை நம்ம இப்போயே தீர்த்துடலாம். அவ்வளோதான். சாப்பாடு ரெடி, சாம்பார் ரெடி. அடுத்தது பீக்கங்காய் பொரியல் பண்ணலாம் வாங்க. முருங்கை பொடிங்க, அதாவது முருங்கை இலை பொடி. எல்லா சமையலுக்கும் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் முருங்கைக்கீரை சத்து இல்லையா, நம்ம டெய்லியும் ஒரு சில நேரம் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்துக்கோங்க. குழம்புல நான் வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு அப்படியே தூவி விட்டுருவோம் சாம்பாருக்கு. இவ்வளோ தாங்க நம்மளுடைய சாம்பாருடைய மணமணக்கும் சாம்பாருடைய டிப்ஸு. இந்த முருங்கை பூ இலையை போட்டோன்னா வேறு நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம பீக்கங்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு,
ஒரு சின்ன வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் 4 தட்டி வச்ச பூண்டு. இப்போ இந்த கடலைப்பருப்போடு நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்ல பொன்வருவலாக வெங்காயமும் வதங்கணும். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்ச 2 பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஓரமாக போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு. இப்போ பீக்கங்காய் வந்து ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு, சூப்பர் டேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த உரலில் ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூடான சுவையான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே என்னென்ன இன்றைக்கி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பிளாக்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். கோல்டு வேறு. மறக்காமல் என்னோடய சேனல், அதாவது உங்களோட சேனல் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஆதரவு நீங்கள் தான் கொடுக்குறீங்க. உங்களோட தான் நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன். நெய்வேலி தனம் அவேர்னஸ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணுற, லைக் பண்ணுற, ஷேர் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நீங்கள் எனக்கு இன்றைக்கி சொல்லணும், என்ன நீங்கள் வாழ்த்தணும்னு சொல்லி இந்த காணொளி மூலிமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. டாட்டா, பாய்.